ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நேற்று எங்களுடைய ஊர் திருவிழாவுடைய கடைசி நாள். திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. மஞ்சள் விளையாட்டு சாமிக்கு நேற்று வந்துட்டு மஞ்சள் நீராட்டு எங்கே நடக்கும்னா அகஸ்தியம்பள்ளி கோயிலில் தான் சாமி வந்து நிற்கும். எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு, அதாவது என்னுடைய நேட்டிவ்லலாம் கடைசி நாள் திருவிழா அப்போ வந்து அந்த மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சுருப்போம். அதை தான் சாமிக்கு ஊற்றி கடைசியாக ஃபினிஷ் ஆகும். இங்கே வந்து எப்படின்னா, சாமி வந்து 3 தடவை அகஸ்தியம்பள்ளி கோயில்கிட்ட வந்து 3 தடவை முன்னாடியும் பின்னாடியும் போகும். நல்லா தியாகராஜர் ஆட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்டுவாங்க. ஆனால் சாமி நேற்றுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்டலை. முன்னையும் பின்னையும் மட்டும் சாமி போயிட்டு வரும். அப்போ வந்து கையில் வந்து பூ கொடுப்பாங்க. சாமி மேலே நம்ம போடணும். அதுதான் வந்து இங்கே வந்து மஞ்சள் விளையாட்டு. ஸோ அது முடிஞ்சோடனே போகிற வழி எல்லாமே அர்ச்சனை பண்ணுவாங்க. பெரிய கோயிலில் தான் சாமியை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே அர்ச்சனை நடக்கும். அதை விட பயங்கரமாக என்னென்னா, மேளம் சவுண்டு தான். ஃபுல்லாகவே பசங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு மேளம் வாசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் வருவாங்க. நேற்றுக்கு ருத்ரன் வந்துட்டு அந்த சவுண்டில் தான் பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப சளி பிடிச்சதுனால அவன் வந்து நேற்று ஆடலை. இல்லைனா சவுண்டு கேட்டாலே ஆட முடிச்சிருவான். நைட்டு 2 மணி வரைக்கும் அவன் முழிச்சிட்டு தான் இருந்தான். சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் தெருவில் வந்துட்டு வீதியெலாம் ஆடிக்கிட்டே தான் போனாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவனுமே வைப்பில் ஆடிட்டு இருந்தான். நேற்று வந்து ரொம்ப அவனுக்கு சளி இருந்ததுனால டல்லாக தான் இருந்தான். தம்பி வந்து பார்த்துட்டு மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்துட்டு பானகம் கொடுத்தாங்க. வரவங்களுக்குலாம் சாமி தூக்குனதுனால ஜூஸ் வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களுமே அது எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணோம். சாமி வந்து நேற்றுக்கு பச்சை கலர் புடவையில் தான் கடைசி நாள் திருவிழாவில் எப்போவுமே பச்சை கலர் புடவையில் தான் வருவாங்க. எங்களுடைய திருவிழாவில் வந்து வெண்பட்டு உடுத்தியிருப்பாங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.